வீட்டு வேலையை தானே செய்யணும். ஓஹோ! பொம்பளை பொண்ணு எப்பவுமே பொம்பளை பொண்ணுதான்னு சொல்றியாமா? அதுவும் பொம்பளையா இருந்துகிட்டு நீயே சொல்ற பாரு. மா, உண்மையிலேயே நீ ரொம்ப ரொம்ப கிரேட் தாம்மா. வீட்டு வேலையை செய்ய, சமையல் வேலையை செய்யலாம் பொம்பளை பொண்ணு வேணும்னு நினைக்கிற நீங்க, பொம்பளை பொண்ணு பொறுக்கணும்னு போது மட்டும் ஏன் வேணான்னு நினைக்கிறீங்க? உங்கள மாதிரி இருக்கிறவங்களால தான் இப்போ பொம்பளை பிள்ளைங்களோட எண்ணிக்கையே ரொம்ப கம்மியா இருக்கு. இப்படியெல்லாம் யோசிக்கிறதுக்கு பதிலா செத்து தொலைஞ்சா நல்லதுமா அப்படின்னு சொன்னா. அப்போ கிச்சனுக்குள்ள காஃபி போட்டுக்கிட்டு இருந்த கீர்த்தி ரொம்ப வேகமா வந்து தம்பியோட கண்ணத்துல ஒரு அறை விட்டா. டேய், என்னடா இது? அம்மா கிட்ட யாராச்சும் இப்படி பேசுவாங்களா? பெரியவங்க கிட்ட போய் இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறீங்க? பாத்தியாமா, நீ அக்காவுக்கு பண்ற கொடுமைய நான் தட்டி கேட்டேன். ஆனா இப்பவும் அக்கா உனக்குதாம்மா சப்போர்ட் பண்றா. ஆனா அப்படிப்பட்டவளை போய் கொடுமைப்படுத்துறியேம்மா. உண்மையிலேயே நீ ரொம்ப கிரேட் தாம்மா. இந்த மாதிரி இளிச்சவாய் பொண்ணு கிடைச்சிருக்கா பாரு.